Hello friends, welcome to Mr. Tnpsc. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து புதுசாக டிஎன்பிசி படிக்க போகிறேன். அதுவும் நான் குரூப் 2 இல்லைனா குரூப் 2A எக்ஸாம் எழுதணும்னா எனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, அதாவது எனக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன சேலரி இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, புக்ஸில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், சிலபஸ் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்னென்ன படிக்கணும் எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி குரூப் 2வும் குரூப் 2Aவும் தனித்தனி எக்ஸாம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 2வும் குரூப் 2A வந்து கம்பைன் பண்ண போகிறாங்க. குரூப் 2Aவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஷின் ஆன்சர் இருக்கும். இப்போ குரூப் 2 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் மெயின்ஸு இன்டர்வியூ இருக்கும். இப்போது இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2 குரூப் 2A கம்பைன் பண்ணதுனால குரூப் 2Aக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும், ஆனால் இன்டர்வியூ இருக்காது. ஆனால் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூ இருக்கும். அப்போது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 175 கொஷின் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அதாவது நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னால் நீங்கள் வந்து 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். 10th வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. இந்த குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். 10th வரைக்கும் படிச்சுட்டு 11th 12th எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்லி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் படிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் 100 மார்க் இருந்துச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 175 கொஷினுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து தான் கேட்பாங்க, தமிழ்லேருந்து கேட்க மாட்டாங்க. மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மார்க் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா SSLC லெவல் தான், அதாவது 10th வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டுமே படித்தா போதும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஷின் இருக்கும். 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமு. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 300 மார்க் இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் 90 மார்க் வந்து குவாலிஃபை ஆகிற மார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கும், அதாவது 150க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது மெயின்ஸுக்கு போகக்கூடிய எலிஜிபிலிட்டியே இருக்கும். ஏன்னா மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க, செலெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இது மெயின்ஸுக்கு பாஸ் ஆகிறதுக்காக தான், இது ஜஸ்ட்டு பாஸ் லெவலில் இருந்தாவே போதும், நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து போயிடலாம். இப்போது ப்ரிலிம் பாஸ் ஆகி நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கணும். அதாவது வந்து 2 மார்க், நம்ம ஸ்கூல்லாம் 2 மார்க் 5 மார்க் எழுதுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து ரிட்டன், அதாவது எழுதுறதுக்கு தான் அதிகமான வேலை இருக்கும் இதில். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா SSLC லெவலில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஷின் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருக்கும். 2 கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மார்க்கு. அதே மாதிரி இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 25 மார்க்னாலும் மொத்தம் 50 மார்க்கு. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு இருக்கும். மினிமம் குவாலிஃபை மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25 மார்க் இருந்தாவே போதும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான மார்க் தான். இது வந்து செலெக்ஷனுக்கு இதை வந்து இந்த மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மொத்தம் இது வந்து 1.5 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். இதுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேருந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியுதா, இல்லை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி. பேப்பர் 1ல் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரிசிஸ் ரைட்டிங் 3 கொஷின் இருக்கும், அதாவது மொழிபெயர்ச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து 3 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு, மொத்தம் 60 மார்க் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன், அதாவது வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஷின் வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 3 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு, மொத்தம் 60 மார்க் இருக்குது. அடுத்தது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது வந்து சுருக்கி கொடுத்துருப்பாங்க, அது விரிவாக்கமாக நீங்கள் எழுதணும். அது 3 கொஷின் இருக்குது. மொத்தம் வந்து 20, ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்னாலும் மொத்தம் 60 மார்க்கு. அப்புறம் ஈஸி ரைட்டிங் ஆன் திருக்குறளை பற்றி வந்து கொஷின் கேட்டாங்கன்னா அது வந்து 3 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு, மொத்தம் 60 மார்க்கு. அடுத்தது லெட்டர் ரைட்டிங், அஃபிஷியலாக வந்து நீங்கள் லெட்டர் எப்படி எழுதுறீங்களோ அதை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு, மொத்தம் வந்து 60 மார்க்கு.
ஓவராலாக உங்களுக்கு வந்து 300 மார்க்கு. இந்த 300 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2ஏக்குன்னு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. இந்த மார்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ஏ டேரெக்டாக வந்து குரூப் 2ஏ போஸ்டிங். நீங்கள் அதை விட அதிகமான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2ல் இருந்து, அதாவது பேப்பர் 2ல் வந்து அதிகமான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 மார்க் இருக்கும். இந்த பேப்பர் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து இன்டர்வியூ மார்க் கூட ஆட் பண்ணி தான் உங்களுடைய மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேப்பர் 2ல் 300 மார்க், இன்டர்வியூவில் 40 மார்க், மொத்தம் 340 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 102 மார்க்காச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது குரூப் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமில் வந்து, அதாவது பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 300 மார்க் எடுக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே போதும். இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் போஸ்டிங் சூஸ் பண்ணும்போது இந்த போஸ்டிங்க்கு இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும், அதாவது பிகாம் போஸ்டிங்க்கு இந்த பிகாம் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த படிப்பு சம்மந்தமான போஸ்டிங் தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறது குரூப் 2ஆக இருக்கட்டும் சரி, குரூப் 2ஏ எதில் இருந்தாலும் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா போதும், எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்சி அருந்ததினர், எஸ்டி, எம்பிசி, பிசி முஸ்லீமு, விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 54 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இதுவே ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான போஸ்ட்லாம் என்னென்ன, அதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னா 37,200 1,17,600 வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கான சேலரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கும் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 36,900 1,16,600 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து சேலரி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இன் லா டிபார்ட்மெண்ட் இன் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி 36,400 1,15,700 வரைக்கும் சேலரி வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் த ஆடிட் விங் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு, சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35,600 1,12,800 வரைக்கும் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பரிண்டென்ட் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஆர் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வந்து சேலரி தருவாங்க. ஆடிட் அசிஸ்டன்ட் இன் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரூரல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இன் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரி தருவாங்க. இதுக்கும் வந்து என்னென்ன யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும் வந்து சேலரி வாங்கலாம். இப்போ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இது வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் நீங்களே சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏக்கான போஸ்ட் அண்ட் சேலரின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 5200 20,200 ப்ளஸ் வந்து அந்த கிரேட் பே வந்து 2800 அதுதான் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட், பர்சனல் கிளர்க் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், அப்புறம் அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது அசிஸ்டன்ட் இன் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் ஆர் அக்கௌண்டன்ட் ஆர் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கும் அதே தான் பார்த்தீங்கன்னா 5200 20,200 ப்ளஸ் கிரேட் பே 2800. அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் என்சிசி டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அதே 5200 20,200 ப்ளஸ் கிரேட் பே வந்து 2800. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் த டிவிஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கலாம் என்னென்னு பார்க்கும்போது கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் சென்னை டிவிஷனுக்கும், திருச்சிராப்பள்ளி டிவிஷன், வேலூர் டிவிஷன், கோயம்புத்தூர் டிவிஷன், மதுரை டிவிஷன், திருநெல்வேலி டிவிஷன், இந்த டிவிஷன்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ சேலரினா அதே 5200 20,200. கிரேட் பே பார்த்திங்கன்னா அதே 2800 தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீசஸ் ஆர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீசஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா அதே தான், ஆனால் கிரேட் பே மட்டும் 2600. அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் இது வந்து அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது வந்து லா டிபார்ட்மெண்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட்டு, அடுத்தது அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், லோவர் டிவிஷன் கிளர்க் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5200 20,200 ப்ளஸ் கிரேட் பே வந்து 2800. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் சென்னையில் டிவிஷனில், அசிஸ்டன்ட் இன் அர்பன் லேண்ட் சீலிங் அண்டு அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே 5200 20,200 ப்ளஸ் வந்து கிரேட் பே வந்து 2800. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஒரே சேலரி தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் சேலரி வந்து ஒன்றா தான் இருக்கும். அடுத்தது புக்ஸில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த புக்ஸுமே படிக்க தேவை, ஜஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து 6th 12th வரைக்கும் படித்தாவே போதும். இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் ஆகிடலாம். அதுவும் நீங்கள் தெளிவாகவும் படிக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ புக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஓல்டு புக்கையும் கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த போஸ்டிங் வேணால் சூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் எடுக்க முடியும். குரூப் 2A வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. ஸோ 2 புக்கையும் படிக்கிறது நல்லது. அடுத்தது சிலபஸ், என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் PDF, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துக்கு 2 பேருக்குமே இருக்குது. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2 பேருக்குமே வந்து ப்ரிலிம் வந்து சேம் தான். இதில் வந்து எல்லாமே கரண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து இதில் இருக்குது. இது யூனிட் 8 யூனிட் 9. அதுக்கப்புறமா வந்து குரூப் 2ல் வந்து மெயின்ஸில் வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ல் எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலபஸில் பார்த்தீங்கன்னா குரூப் பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொஷின் கேட்பாங்க, எந்த ஹிஸ்ட்ரியிலே கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு இதுலேருந்து தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர வேறு எதுவும் படிக்கிறதால அதுக்கான சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் அலாட்மெண்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மார்க்கு இதை நான் முன்னாடி கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர், அதாவது எப்படி வந்து சிலபஸ் இருக்கும்
இருக்கும் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் புவியியல், இந்தியாவின் வரலாறு பண்பாடும், இந்திய ஆட்சியியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், திருக்குறள். நம்ம தமிழ் படிக்காட்டியும் இந்த திருக்குறளுக்காகவே பார்த்திங்கன்னா ஓரளவு இங்கே தமிழ் படிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில கொஷின் யூனிட் 8லேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. யூனிட் 8, யூனிட் 9லேருந்து. யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா தமிழ் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது திறனறிவு, அதாவது மேக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக் இருக்குது அது சிலபஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா குரூப் 2ல் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு என்னென்ன கேட்குறாங்க, தலைப்பு 1, தலைப்பு 2 அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கு சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா தலைப்பு 4 வந்து திருக்குறளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் திருக்குறள் ஓரளவு படிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் கடிதம் எழுதுறது, அலுவலகத்துக்கு சார்ந்த மாதிரி கடிதம் எழுதுகிற மாதிரி. அடுத்தது பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுடைய வரலாறு மற்றும் மரபும் பண்பாடும் இந்த டாபிக் வந்து நீங்கள் பேப்பர் 2க்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது சிலபஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து சிலபஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு மரபு பண்பாடு இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு படித்தா போதும். அதை விட அதிகமாக கேட்கல. இது வந்து சிலபஸ் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மெயின்ஸ்க்கான டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கால்ஃபர் வரும். கால்ஃபர் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து 1 மந்த்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. 2 மந்த்து வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வந்து மார்க் எடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதாவது செலக்ட் ஆகிடலாம். எந்த போஸ்டிங் வேணுமோ அதுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இது மூலமாக நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் எப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரியுங்க. தேங்க்யூ.